எய்ட்ஸ் நோய் என்பது அலோபதி மருத்துவத்திலே தீர்வு இல்லை, வாழ்நாள் முழுவதும் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்களாலேயே ஒப்புதல். எய்ட்ஸ் நோய் வந்தவர்களுக்கு எம்மிடம் 7 முறை மருந்து வாங்கி 10 மாதங்கள் சாப்பிட்டால் பூரணமாக குணமடைவீர்கள். சில பேர் அந்த விந்துவை வாய் வழியாக சுவைப்பது, இது போன்ற பழக்கம் சில ஆண்களுக்கு இருக்கிறது, பெண்களுக்கும் இருக்கிறது. இந்த வைரஸ் கிருமி வேறொருவர்களோடு தொடர்பு வைத்து கொண்டு வருவதால் அதை கண்டுபிடிப்பது என்பது 90 நாட்களுக்கு பிறகுதான் சோதனை மூலமாக தெரியும். ஹெல்த் கஃபே யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு பன்ருட்டி வைத்தியர் ஐயனாரின் நன்றி கலந்த வணக்கங்கள். நான் 1997 மார்ச்சிலே வைத்தியத்தை தொடங்கினேன். அந்த வகையிலே இந்த மார்ச் மாதம் முடிய வைத்தியத்தில் 30 ஆண்டு கால அனுபவம் பெற்றிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே உங்களோடு மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நாம் ஏற்கனவே எய்ட்ஸ் நோய் என்கிற உயிர்கொல்லி நோயை பற்றி 4 வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். மேலும் மேலும் நம்மிடம் வருகின்ற நோயாளர்கள் எழுப்புகின்ற பல சந்தேகங்களுக்கு பதிலளிக்கின்ற வகையிலே இந்த எய்ட்ஸ் நோயை பற்றிய விழிப்புணர்வு பதிவினை இந்த முதல் பதிவிலே நாம் மீண்டும் பதிவு செய்கிறோம். எய்ட்ஸ் நோய் என்பது அலோபதி மருத்துவத்திலே தீர்வு இல்லை, வாழ்நாள் முழுவதும் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்களாலேயே ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கப்பட்ட ஒரு நோய் ஆகும். ஆனால் நமது முன்னோர்கள் அந்த காலத்திலேயே வெட்டை முற்றினால் கட்டை என்று 2000 வருஷங்களுக்கு முன், ஏறக்குறைய 3000 வருடங்களுக்கு முன்பே இந்த நோய்கள் 4448 வியாதிகளில் தேய்வு நோய், வெட்டை நோய் என்று இந்த எய்ட்ஸ் நோயை பற்றி பதிவிட்டிருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, ஏறக்குறைய 3000 ஆண்டுகள் வரை என்று சொல்லலாம். ஆனால் அலோபதி மருத்துவத்தில் இதற்கு தீர்வு இல்லை என்பது அவர்களே ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் என்பதை நான் மீண்டும் இங்கே நினைவுபடுத்துகிறேன். நான் 1998 ஆண்டிலிருந்து எய்ட்ஸ் நோய்க்கு வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கிறேன். 1999 வருஷம் ஏப்ரல் மாதத்தில் ஹெல்த் டைம் என்ற ஒரு பத்திரிகையிலே இதை பற்றி நான் விரிவாக என்னிடம் வைத்தியம் செய்து கொண்ட ஒரு நபர் குணமானதை பற்றி ஏறக்குறைய 14 பக்கங்களிலே நாம் ஹெல்த் டைம் என்ற பத்திரிகையில் எழுதியிருக்கிறோம். அந்த பத்திரிகையில் எய்ட்ஸ் நோய் பற்றி உலக அளவிலே விஞ்ஞானிகளுக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகளை பற்றியும் தெளிவாக எந்த நாட்டு பத்திரிகையில் வந்திருக்கிறது, எந்த நாட்டு விஞ்ஞானி இது பற்றி கருத்து சொல்லியிருக்கிறார் என்பதை ஏற்கனவே நாம் 1999 ஆண்டு ஏப்ரல் மாத ஹெல்த் டைம் மாத இதழில் விரிவாகவே எழுதியிருக்கிறோம். சரி, இப்பொழுது எய்ட்ஸ் நோய் வந்தவர்களுக்கு எம்மிடம் 7 முறை மருந்து வாங்கி 10 மாதங்கள் சாப்பிட்டால் பூரணமாக குணமடைவீர்கள். இங்கே நீங்கள் வரும்பொழுது நாங்கள் ட்ரைடாட் டெஸ்ட் சிபிசி சோதனை எடுப்போம். அதற்கு 700 ரூபாய் மட்டுமே. அதிலே உங்களுக்கு எடுக்கும் பொழுது வெள்ளணுக்களுடைய எண்ணிக்கை, ஹீமோகுளோபினுடைய அளவு, எம்சிஹெச்சி, எம்சிஹெச் இது போன்ற அளவுகளை எல்லாம் எடுப்போம். இதிலே வெள்ளணுக்கள் எண்ணிக்கை உங்களுக்கு குறைவாக இருந்தாலும், ஹீமோகுளோபின் குறைவாக இருந்தாலும், எம்சிஹெச்சி என்பது 32லிருந்து 36 வரைக்கும் அளவு இருக்க வேண்டும். அதை விட உங்களுக்கு இந்த பால்வினை சம்பந்தப்பட்ட எந்த வகை நோயால் பாதிக்கப்பட்டாலும் இதனுடைய அளவு கூடுதலாக இருக்கும். ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கும் பொழுது இரத்தம்
நீர்த்து போகும் தன்மையுடையதாக இருக்கும். ஆனால் இந்த நோய் பால்வினை நோய்கள் தாக்கியவர்களுக்கு MCHC கூடுதலாக இருக்கும். அப்பொழுது அந்த இரத்தம் அடர்த்தி மிக்கதாகவும் கருப்பு நிறமாகவும் இருக்கும். இது உங்களுக்கு அந்த பால்வினை சம்பந்தப்பட்ட நோயால் உங்கள் இரத்தம் அசுத்தம் அடைவதை குறிக்கின்ற வெளிப்படையான அந்த இரத்தம் எடுக்கும் பொழுதே தெரியும், வெளிப்படையான உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு நிகழ்வாகும். 2 மாதம் கழித்து நீங்கள் மீண்டும் எங்களிடம் சிகிச்சை எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த இரத்த பரிசோதனையை செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த அளவெல்லாம் குறைவாக இருந்ததோ அது கூடி நார்மல் அளவுக்கு வர ஆரம்பிக்கும். எது கூடுதலாக இருந்ததோ அதெல்லாம் குறைந்து நார்மல் அளவுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த மருத்துவ சோதனை மூலமாகவே உங்களுக்கு நாங்கள் தீர்வு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டாக வேண்டும். சமீப காலமாக வருபவர்கள் எங்களுக்கு வைரல் லோடு சோதனை எடுத்து அதன் மூலம் உங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியுமா என்று பலர் கேட்கின்றார்கள். குறிப்பாக அவர்கள் திருமணமாகாத இளைஞர்கள் அல்லது சற்று வசதி வாய்ப்போடு இருக்கின்ற 40 வயதுக்கு கீழே இருப்பவர்கள். திருமணமாகி இருந்தாலும் சமீப காலமாக ஒரு 3 மாத காலமாக வருபவர்கள் எங்களுக்கு வைரல் லோடு டெஸ்ட்டில் நீங்கள் தீர்வு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுலேயும் நாங்கள் தீர்வு தந்து கொண்டு இருக்கின்றோம். வைரல் லோடு உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கும் பொழுது அதில் எத்தனை ஆயிரம் காட்டுகிறதோ அல்லது எத்தனை லட்சம் காட்டுகிறதோ 3 மாதத்திற்கு ஒரு முறை எடுப்பீர்களே ஆனால் அது எங்களுடைய மருத்துவத்தில் குறைந்து கொண்டே வருவதை நீங்கள் சோதனை மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம். <30 என்கிற அளவுக்கு அது வரும்பொழுது நான் ரியாக்டிவ் என்று கொடுப்பார்கள். நான் ரியாக்டிவ் என்றால் உங்கள் இரத்தத்திலே கிருமி இல்லை என்று தான் பொருள். ஆனால் நெகட்டிவ் என்று கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களது கொள்கைப்படி இந்த வைரஸை அழிக்க முடியாது. அதை விட்டு கொடுப்பதற்கு அவர்கள் மனம் இல்லாமல் <30 என்றால் நான் ரியாக்டிவ் என்று குறிப்பிடுகின்றார்கள். எங்களிடம் சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்கள் நாங்கள் அந்த வைரல் லோடு சோதனைப்படியே <30க்கு கொண்டு வந்து கொடுப்போம். இது உறுதி. அதில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு அது போன்ற ரிசல்ட் எடுக்க குறைஞ்சிக்கிட்டு வரலன்னா அதுக்கு நாங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். இது வரைக்கும் யாருக்கும் குறையாமல் இருந்ததில்லை. என்னுடைய கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் கடந்த 3 மாத காலமாக இந்த சோதனைகள் அதிகமாக வருபவர்களே கேட்கின்றார்கள். அதையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு நபர் எனக்கு தெரியாமல் 3 மாத காலம் கழித்து எடு என்று சொன்னேன். 10 லட்சம் வைரஸ் கிருமி இருக்கிற ஒரு நபர் மாதம் எனக்கு தெரியாமல் எடுத்துவிட்டு 3வது மாதம் என்னிடம் சந்தோஷமாக வந்து கூறினார், 10 லட்சம் இருந்தது, எனக்கு இந்த 3 மாதத்துலேயே 1.5 லட்சம் வந்துடுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கூறினார். அதற்கான நிரூபணங்கள் எங்களிடம் இருக்கின்றன. அதற்காக அவருடைய உடல்வாகுக்கு அது அவ்வளவு வேகமாக குறைந்தது. மற்றவர்களுக்கு 3 மாதத்தில் 10 லட்சத்திலிருந்து 1.5 லட்சத்துக்கு வந்துடும் நான் உத்தரவாதம் கொடுக்க மாட்டேன். ஆனால் உங்களுக்கும் நீங்கள் ஒரு 8 முறை மருந்து எடுத்துக்கொள்ளும் போதே <30க்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும். இதற்கு நான் உறுதியளிக்கின்றேன். சில பேர் அந்த விந்துவை வாய் வழியாக சுவைப்பது இது போன்ற பழக்கம் சில ஆண்களுக்கு இருக்கிறது, பெண்களுக்கும் இருக்கிறது. இவ்வாறு வருபவர்கள் நான் அவர்களுடைய நகத்தையும் வாயையும் பார்த்து எவ்வளவு காலத்திற்கு முன்னாடி இதற்கு நீங்கள் விதை போட்டிருப்பீர்கள் என்று என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு ஹோமோசெக்சுவல் இருந்தது, லெஸ்பியன்ஸ் உறவு முறை இருந்தது, திருநங்கையோடு தொடர்பு இருந்தது என்பதை நீங்கள் தான் என்னிடம் கூறி அதற்கு 3 முறை கூடுதலாக மருந்து வாங்க வேண்டியது இருக்கும். ஆனால் அதிலிருந்தும் நீங்கள் பூரணமாக குணமடைவதற்கு நாங்கள் உங்களுக்கு சிகிச்சை அளித்து உதவுகின்றோம். என்னிடம் வருகின்ற சில நண்பர்கள் தொலைபேசி மூலமாகவும் நேரடியாக வருபவர்களும் நான் கடந்த வாரம்தான் என்னுடைய உணர்ச்சி மிகுதியால்
விலைமாதுவிடம் தொடர்பு வைத்து கொண்டேன். நான் வைத்தியத்துக்கு வரலாமா என்று கேட்கின்றார்கள். இந்த வைரஸ் கிருமி வேறொருவர்களோடு தொடர்பு வைத்து கொண்டு வருவதால் அதை கண்டுபிடிப்பது என்பது 90 நாட்களுக்கு பிறகுதான் சோதனை மூலமாக தெரியும். சோதனையிலே 90 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு பாசிட்டிவ் என்று வந்துவிட்டால் எக்காரணம் கொண்டும் அவர்கள் திரும்ப நெகட்டிவ் என்று அவர்கள் தருவதில்லை. ஆனால் உங்களுக்கு நாங்கள் சோதனை மூலமாக உங்களுடைய வெள்ளணுக்கள் எண்ணிக்கையை நார்மலாகவே கொண்டு வந்து கொடுப்போம். 4000 11,000 வரை அவர்கள் நார்மல் என்று சொல்கின்றார்கள். உங்களுக்கு நாங்கள் 7,500 8,500 வரை கொண்டு வந்து கொடுப்போம். ஹீமோகுளோபினை 15 16 வரை கொண்டு வந்து கொடுப்போம். அதுபோலவே MCHC லெவல் 32 36 வரை நார்மல். அது 35 இருக்கிறதே ரொம்ப நல்லது. அந்த 35 அளவுக்கே நாங்கள் சோதனைப்படி கொண்டு வந்து கொடுப்போம். நீங்கள் எங்களிடம் தொடர்ந்து வைத்தியம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வேறு எந்த மருந்துகளும் இதற்காக வாழ்நாள் முழுவதும் எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எங்களிடம் சிகிச்சை எடுத்துக்கொண்டு சிகிச்சை முடிந்த பிறகும் உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதமோ நீங்கள் இந்த சோதனைகளை எடுத்து அதனை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். திரும்ப குறையாது. நாங்கள் சொல்வது போல நீங்கள் மீண்டும் எந்த தவறும் செய்யாமல் நாங்கள் சொல்கிற சாதாரண உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சிகிச்சை எடுத்துக்கொள்ளாமல் 7 முறை மருந்து எடுத்துக்கொள்வதிலேயே, நான் சொல்வது விலைமாதர்களிடம் அல்லது பெண்களிடம் போய் வைரஸ் தொற்று வந்தவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பூரணமாக குணமடையலாம் என்று தங்களுக்கு உறுதிபடவே தெரிவித்துக் கொள்கிறேன். திருமணமாகாத ஆண்களோ பெண்களோ எங்களிடம் சிகிச்சை எடுத்துக்கொண்டு சிகிச்சை காலம் முடிந்து 1 வருடம் கழித்த பிறகு நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். அவர்களுக்கு HIV வராது. சோதனை செய்து பார்த்தீர்களேயானால் அவர்களுக்கு நெகட்டிவ் கண்டிப்பாக வரும். 25 ஆண்டு காலமாக நான் இதை திருமணமாகாத ஒரு 8 நபர்களுக்கு என்னிடம் சிகிச்சை எடுத்துக்கொண்டு 1 வருட காலம் கழித்து நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறி அவர்களும் திருமணம் செய்து கொண்டு அவருடைய மனைவிகளுக்கு நெகட்டிவ் வந்திருக்கிறது. இதுவரை 3 வயதிலிருந்து 24 வயது வரை 24 வயது வரை அவர்களுக்கு குழந்தைகள் இருக்கின்றார்கள். அவர்கள் வருடம் இந்த சோதனையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அவருடைய மனைவிக்கு இன்று நாள் வரை குழந்தைகளுக்கும் இன்று நாள் வரை நெகட்டிவ்லேயே இருக்கிறது. இப்பொழுது என்னிடம் சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்களையும் நான் இதுபோன்று இப்போ கடந்த 4 ஆண்டுகளில் ஒரு 20 பேருக்கு நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறேன். அவர்களும் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இன்னும் ஓராண்டு காலம் போனால் குழந்தை பிறந்து அவர்களுக்கும் நெகட்டிவ் என்று கண்டிப்பாக வரும். இந்த அளவுக்கு நாங்கள் உறுதியாக நம்பகமாக இந்த சிகிச்சையினை செய்து கொண்டிருக்கின்றோம். திருமணமானவர்களுக்கு இந்த தொற்று வருமேயானால் அவர்கள் எங்களிடம் குறிப்பிட்ட காலம் சிகிச்சை எடுத்துக்கொண்டு வாழ்நாள் முழுமையும் இந்த நோயின்றி குடும்பத்தாரோடு சந்தோஷமாக வாழலாம். இந்த நோய் மட்டும் அல்ல, எங்களிடம் சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் பொழுது நாங்கள் கூறுகிற ஆலோசனைகளான வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்காதீங்க, ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்காதீங்க, நாட்டுச்சக்கு, நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் பயன்படுத்துங்க, கொஞ்சம் ஒழுக்கமாக இருங்க, இது போன்ற அறிவுரைகளை கோழிக்கறி, எந்த கோழிக்கறியும் பொதுவாக நான் என்ன சொல்லுவேன்னா யாரும் சாப்பிடாதீங்க. குறிப்பாக பிராய்லர் கோழிக்கறி சாப்பிடக்கூடாது. கோழி முட்டையினுடைய மஞ்சக்கரு எடுத்துக்கலாம். நல்ல கடுமையாக வேலை செய்கிறவங்க ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 மதிய உணவிலே எடுத்துக்கொள்ளலாம். நன்கு செரிக்கக்கூடிய திறன் இருப்பவர்கள் ஒரு நாளைக்கு முட்டையை அவிச்சு 5 வெள்ளைக்கருகள் கூட புரோட்டீன் தேவைக்காக கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடலாம். மற்றபடி ஆட்டுக்கறி எடுத்துக்கலாம், முயல் கறி, இது போன்ற மற்ற கறி வகைகளை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். மீன்களில் ஒரு 7 வகையான மீன்களை தவிர்த்து மற்ற எல்லா வகையான மீன்களையும் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக பொரித்த உணவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பேக்கரி ஐட்டங்களில் வெளியிலே வாங்கி சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. இது மாதிரி போன்ற கார வகைகளையும் வீட்டிலே செய்து சாப்பிடுவது நல்லது.
அளவான காரத்தோடு இப்படியெல்லாம் இருந்து கொண்டு நோய் வந்தவர்கள் திரும்ப நாங்கள் சொல்கிற காலம் வரை தங்களுடைய வாழ்க்கை துணையோடு உறவு வைத்து கொள்ளும் பொழுது இரட்டை காண்டம் போட்டு வைத்துக்கொள்வது நல்லது. எங்களிடம் சிகிச்சை எடுத்துக்கொண்டு ஓராண்டு கழிந்த பிறகு நீங்கள் சாதாரணமாகவே உடல் உறவு கொள்ளலாம். அவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு எந்த பாதிப்பும் வராது. இதனை நீங்கள் கடைபிடித்து வாழ்நாள் முழுமையும் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்பதற்கு உங்களுக்கு நாங்கள் நம்பிக்கை ஊட்டுகிறோம். பாதிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது நான் கூறியவைகளை எல்லாம் மனதிலே கொண்டு தெளிவாக்கி கொண்டு எங்களிடம் வந்து சிகிச்சை பெற்று நலமாக வளமாக நீண்ட ஆயுளோடு வாழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு எங்களிடம் சிகிச்சைக்கு வருகின்ற நண்பர்கள் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை காலை 10:30 மணியிலிருந்து மாலை 6 மணிக்குள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு முன்பதிவு பெற்று அடுத்த நாளோ அல்லது அதற்கு அடுத்த நாளோ வருமாறு தங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதையும் இங்கே நான் தங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.